Hello guys, welcome and welcome to Meet Nursing Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLEX and OIT training. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சி, சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சி, ஏஎன்எஸ், நர்சிங் டியூட்டர் போஸ்ட், ஸோ இது மாதிரி நர்சிங் ரிலேட்டடாக எந்த விதமான ஜாப் அப்டேட்ஸ் வந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் டெய்லி அலர்ட் கொஸ்டின் இப்போ என்ன சினாரியோவில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி ரேஷ்னலோட ஒரு டெய்லி அலர்ட் கொஸ்டின்ஸ், இது மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களை வந்து சேர்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் மீட் நர்சிங் அகாடமி யூடியூப் சேனல்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்லையும் எல்லா ஜாப் அப்டேட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்ருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு எளிய முறையில் அவங்களுக்கு புரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்களோ, எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ, ஷேர் பண்ணுறீங்களோ, இது எல்லாமே வந்து எங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு நர்சிங் டியூட்டராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். அதுக்காக ப்ரிப்பரேஷன்லையும் நீங்கள் இன்வால்வ் ஆகிருப்பீங்க. ஸோ இப்போது நியூ டெல்லியிலேருந்து ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் நர்சிங் டியூட்டர் போஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டரில் இருக்க லேடி ரைடிங் ஹெல்த் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லேடி ரீடிங் ஹெல்த் ஸ்கூல், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு அண்டரில் தான் இந்த ஸ்கூல் இருக்குது. இவங்க நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 1 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நர்சிங் டியூட்டர் இன் ஏஎன்எம் ட்ரைனிங் ஸ்கூல். ஸோ லேடி ரீடிங் ஹெல்த் ஸ்கூல் இவங்க வந்து ஏஎன்எம் கோர்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏஎன்எம் கோர்ஸ் ரன் பண்ணுறதுக்காக நர்சிங் டியூட்டர் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸில். சரிங்களா? ஸோ யார் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேலரி எப்படி இருக்க போகுது, இவங்க கான்ட்ராக்சுவல் பேசிஸில் எடுக்க போகிறாங்க, அது ஓகே. ஆனால் சேலரி எப்படி இருக்க போகுது, இவங்க அலவன்சஸ் எல்லாமே கொடுப்பாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நர்சிங் அலவன்ஸ், ட்ரெஸ்ஸிங் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், ஸோ அது மாதிரி அலவன்சஸ் இன்க்ளூடடாக டிஎல்லாம் இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இவங்க வந்து ஒரு கன்சாலிடேட்டரி பே தான் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 30,000 உங்களுக்கு வந்து மந்த்லி 30,000 உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் நர்சிங் டியூட்டர் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சாலிடேட்டரி சேலரி வந்து உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ என்னைக்குள்ளே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணணும், எவ்வளோ வேக்கன்சி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த கான்ட்ராக்ட் வந்து எவ்வளோ நாள் வந்து கண்டினியூ ஆகும், அதை பற்றிலாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ நாள் வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள். ஸோ 1 இயருக்கு பீரியட் ஆஃப் 1 இயர் இந்த கான்ட்ராக்ட் வந்து கண்டினியூ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி ஃபில் பண்ணுற வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க நார்மலாக வெறும் இன்டர்வியூ வச்சு இந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணலைங்க. இவங்க ப்ராப்பராக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இல்லைனா சிபிடி எக்ஸாமினேஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூவும் வைக்கிறாங்க. வச்சு தான் இந்த கான்ட்ராக்டில் நர்சிங் டியூட்டர் வேக்கன்சியை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சான்சஸ் அதிகமாக இருக்குது, என்ன ப்ரொபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் இந்த வேக்கன்சியை வந்து அவங்க இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இந்த கான்ட்ராக்சுவல் ஸ்டாஃப்ஸை வச்சே ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நீங்கள் டெல்லியில் வந்து ஒர்க் பண்ணணும், நர்சிங் டியூட்டராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 1 இயர் இருக்க போது இந்த வேக்கன்சி ஃபில் பண்ணுற வரைக்கும் இவங்க அந்த வேக்கன்சி கான்ட்ராக்சுவல் ஸ்டாஃப்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்ட் வந்து வேக்கன்சி இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட், ஏஎன்எஸ், நர்சிங் டியூட்டர், அசோசியேட் ப்ரொஃபஸர், இதெல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட் இல்லைனா வந்து ஒரு 15, 16 இவ்வளோ தான் வந்து மேக்ஸிமம் இவங்க வந்து போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது வந்து ஒரு 2 போஸ்ட் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா,
நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஓபிசி இல்லை எஸ்டியாக இருக்கீங்க, ஸோ நீங்களும் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ எக்கனாமிக்லி வீக்கர் செஷன், ஓபிசி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 2 சீட் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எம்எஸ்சி நர்சிங் இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் வித் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நர்சிங் காலேஜில் நீங்கள் ஒரு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. சரியா? நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் சரி, ஒரு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நர்சிங் காலேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் ஒரு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நர்சிங் காலேஜ் வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆகி ரன் ஆகிட்டு இருக்க காலேஜாக இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர்ட் ஆஸ் எ நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் இன் டெல்லி நர்சிங் கவுன்சில். ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெல்லி நர்சிங் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணோன்னா டெல்லி நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டெல்லி நர்சிங் கவுன்சிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ரவரி பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ வில்லிங் இருக்கவங்க நீங்கள் டெம்ப்ரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் வந்து இந்த டெம்ப்ரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் காமிக்கலாம். சரியா? ஸோ அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து வச்சுருக்காங்க. என்ன ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 35 years வந்து ஏஜ் லிமிட் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ரிலாக்ஸேஷன் அதை பற்றிலாம் இவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ நான் எஸ்சி கேட்டகரியில் இருக்க, எனக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா, ஸோ அதெல்லாம் வந்து இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து 18 to 35 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், அவ்வளோதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒரு கன்சாலிடேட்டரி சேலரி தான். கன்சாலிடேட்டரினா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு அலவன்சஸுமே இருக்காது, ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதாவது 30,000 rupees மந்த்லி. ஒரு 31st ஆனால் உங்களுக்கு கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும், ஏன்னா இது கவர்மெண்ட் அப்படின்றதால. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுது, உங்களை எப்படி அவங்க ஸ்க்ரீன் பண்ணி ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சரி, ஒரு ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் 2 விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது அண்ட் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து 70 marks வந்து அவங்க கொடுக்குறாங்களாம். அதே மாதிரி இன்டர்வியூக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 marks வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 70 + 30, இன்டர்வியூக்கு 30, ரிட்டன் எக்ஸாம் இல்லைனா சிபிடிக்கு 70 marks. சரிங்களா? ஃபைன். இதே நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 5 mark வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்படி வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது, ஆன்லைனா ஆஃப்லைனா, அடுத்து இந்த கொஸ்டின் தான், ரைட்? ஸோ ஆன்லைனில் கிடையாதுங்க, ஆஃப்லைனில் தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த அட்ரஸில் போயிட்டு நியூ டெல்லியில் இருக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டரில் இருக்க இந்த லேடி ரீடிங் ஹெல்த் ஸ்கூலில் போயிட்டு டைரெக்டாக அட்மின் செஷனில் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். சரியா? ஸோ இது வந்து செகண்டு ஒரு செக். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா தெரியல. ஆனால் உங்களோட தெரிஞ்சவங்க யாராவது இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க டெல்லியில் அப்படின்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சினாலும் அவங்க போயிட்டு அந்த ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் சப்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஆப்ஷன் எதனா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபைன். ஸோ அடுத்து என்ன டைம்லேருந்து என்ன டைமுக்குள்ளே நீங்கள் இந்த ஹார்ட் காப்பீஸை வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா ஆல் ஒர்க்கிங் டேஸ் 10 AM to 4 PM அண்ட் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க December 30 தான் வந்து லாஸ்ட் டேட். சரியா? ஸோ அதுக்குள்ளே உங்களோட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் இருக்க அட்மின் ஆஃபீஸில் ரீச் ஆகணும். சரியா? ஃபைன். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மேட். ஸோ இதுதாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, இடம் பத்தலை இதில் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு பேஜ் கூட வச்சு அதில் கூட உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், ஃபாதர் இல்லைனா ஹஸ்பண்ட் நேம், இங்கே ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டேஷன் மேலே பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த், குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சியா இல்லை பிஎஸ்சி நர்சிங்கா, லாங்குவேஜ் லோன், அதாவது ரைட்டிங்கில் என்னென்னலாம் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ், தமிழ் இல்லை ஹிந்தி, நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹிந்தி உங்களுக்கு எழுத தெரியும் அப்படின்னா ஸோ யூ கேன் வெல் அண்ட் குட் யூ கேன் ரைட் இட். அண்ட் ஸ்பீக்கிங் என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்,
எனி அதர் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கா, அண்டு நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க. ஸோ எஸ்சி யூஆர் தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற கேட்டகரியில் எஸ்டி ஓபிசி மற்றவங்க எல்லாமே யூஆரில் தான் அப்ளை பண்ண முடியும். நான் அதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மெரிட்டல் ஸ்டேட்டஸ், எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது, இந்த இடம் வந்து அடிக்குவேட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு பேஜ்லேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து வைக்கணும். மொபைல் நம்பர், வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ், ஸோ உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கான அந்த அட்ரஸ், உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸை வந்து நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்டேக்கிங், அதாவது டேட், பிளேஸ், உங்களோட சைன் போட்டு அது கீழே உங்களோட நேமை ஃபுல்லாக எழுதி நீங்கள் சைன் போட்டு கொடுக்கணும். சரியா? ஸோ ஒன்லி சைன் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட நேம் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ரிலேபிளான சோர்ஸாக இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது கூடவே நீங்கள் என்னென்னலாம் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அட்டாச் பண்ணி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வந்துடணும். சரியா? ஸோ இதுதாங்க ப்ரோசஸ். ஸோ லேடி ரீடிங் ஹெல்த் ஸ்கூல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் நர்சிங் டியூட்டர் போஸ்ட்டுக்கான கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஜாப் வந்து பாப்பப் ஆகிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா, இப்போது ஒரு அப்டேட்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஜாபுக்கு வருது அதை வந்து போடுறேன் அப்படின்னா அப்டேட்ஸை பார்த்துட்டு அதுலேயே வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ஒரு சிஆர்இ காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் எஸ்என்ஓ போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் நவம்பரில். ஸோ நவம்பர்லேயே நான் வந்து ஃபுல் டீட்டெயில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். அதோட அப்டேட்ஸை வந்து நான் செகண்ட் டைம் வந்து இன்னொரு வீடியோவை போட்டிருந்தேன். ஆனால் நிறைய பேர் அந்த ஃபஸ்ட் வீடியோவை பார்க்காம அப்டேட்ஸ்லேயே பார்த்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ரிப்ளை பண்ணியிருக்கேன்னா, முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.